show and one more live streaming. And இன்றைக்கி வந்து பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டு மார்னிங்கில் பார்த்தா ஸ்லைட்டாக மேலே போச்சு, அப்புறம் படிப்படியாக திருப்பி குறைஞ்ச நெகட்டிவில் போயிடுச்சு. ஸோ வெரி டிஃபிகல்ட் ஷேர் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் எனிஹோ இப்படி தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் அன்சர்டன்ட்டி. ஏற்கனவே இந்த பீக் டச் ஆகிடுது. 26,300ங்கிறது 310 ப்ரிசைஸாக சொல்லணுன்னா இட்ஸ் த ஹையஸ்ட் so far reached after 14 months நினைக்கிறேன். சாரி. அண்ட் ஆனால் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, பை மார்ச் 30,000 இட் ஷுட் டச் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸப்ட் ஒரே ஒரு இஷ்யூ தெர் இஸ் யூஎஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட் தவிர மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்திங்கன்னா எல்லாம் பாசிட்டிவ் டெரிட்டரியில் தான் இருக்குது. மேக்ரோ ஃபேக்டர்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. எதர் இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு அதை எடுத்துக்கிட்டாலும், இல்லாட்டா மான்சூன் ஆக்டிவிட்டி அதுவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டா எனி அதர் ஃபேக்டர் ஜிடிபி அது கூட க்ரோ ஆகிட்டுருக்கு. மேபி இன்றைக்கி வந்து இந்த Q2 ஜிடிபி வரப்போகுது. அந்த இதை கூட நாளைக்கு பார்க்கலாம். அண்டு எக்ஸ்பெக்டேஷன் இஸ் பிட்வீன் 7 and 7.5. அண்டு ஃபஸ்ட் குவார்ட்டரில் 8.4 இருந்தது. ஸோ எப்படி இந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பட்டு என்ன அப்படின்னா, இந்த டைமில் வந்து இந்த டேரிஃப்னால் இம்பேக்ட் இல்லை. எல்லாம் ஃப்ரண்ட் லோடிங் ஆஃப் எக்ஸ்போர்ட் இருந்தனால பெரிய லெவலில் பாதிக்காது. பட் Q3 and Q4 தான் தெரியும் அந்த எக்ஸ்போர்ட் எந்த லெவலுக்கு அஃபெக்ட் இந்தியன் எக்கானமி அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத. பட் அது ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அதுவும் ஒரு குட் பெனிஃபிட். பட் ஆனால் நம்மளோட ரூபா வந்து பயங்கரமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் வேல்யூவில். ஸோ அதில் வந்து ஒரு இம்பேக்ட் இருக்கும் அந்த இன்ஃப்ளேஷன் சைடில். பட் பார்ப்போம். அண்டு அது எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. அதனால் மெனி ஆஃப் த மேக்ரோ ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு ஒய் நாட், அதே மாதிரி எக்கானமியும் ஏன் நல்லா இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒய் நாட் ஈவன் வந்து ஷேர் மார்க்கெட் கூட 30,000 ஏன் ரீச் ஆகக்கூடாது, அதுதான் என்னுடைய கொஸ்டின். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா மெனி ஆஃப் த கம்பெனிஸ் பெட்டராக ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கம்பேர்ட் டு த Q1. வித் த ஜிஎஸ்டி கட்டு அதோட இம்பேக்ட் இந்த டைமில் தான் தெரிய போகுது. ஸோ அதனால் வந்து இந்த Q3யும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் தேன் Q2. அண்ட் டெஸ்பைட் அந்த எக்ஸ்போர்ட் செக்டார் இஸ் கோயின் டு பி ஹிட் அப்படின்னு. பட் ஆனால் சப்போஸ் அஸ்யூமிங் தட் யூஎஸோட நம்மளால் அக்ரிமெண்ட் சைன் பண்ண முடியல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் ஆல்டர்னேட் மார்க்கெட்டை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்தியாவும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, சப்சிடி கூட கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு குறைச்சி இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பிளேயர்ஸ்க்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து படிப்படியாக இதை வந்து ஓவர் கம் பண்ணிடுவாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அண்டு அப்படி பண்ணுறப்ப மேபி இன் another 2 quarters நம்ம இந்த ப்ராப்ளம் யூஎஸ் எக்ஸ்போர்ட் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் இன்கேஸ் த அக்ரிமெண்ட் சைன் ஆகிடுது அப்படின்னா டெஃபினட்டாக வி கேன் சே தட் ஷுவராக வந்து 30,000 நம்ம ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். சரி, வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸு. பத்ரின் வந்து கோல்டு இதை பற்றி கேட்டிருக்காரு. அது கோல்டு மைனிங் கம்பெனியில் இந்தியாவில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. கோல்டு மைனிங் கம்பெனி ஐ திங்க் டெக்கான் கோல்டு மைனு ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது போல். பட் அதில் ஆக்டிவிட்டிலாம் ஒன்றும் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த காப்பர் இந்த மாதிரி மைனிங் பண்ணும்போது தே கெட் சம் ப்ரெஷியஸ் மெட்டல் ஆல்சோ அலாங் வித் தட்.
ஸோ அந்த மாதிரி கோல்டு கம்பெனி ரெக்கவர் பண்ணது ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு அந்த மாதிரி பீப்புள் கேன் டூ இட். பட் இந்தியாவில் அசச் வந்து கோல்டு பெரிய லெவலில் இல்லாட்ட ஆக்டிவாக இருக்கிற கோல்டு மைனிங் கம்பெனி இல்லை லிஸ்டட் ஸ்பேஸில் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமேலு சித்து 1994 வாட் அபவுட் என்எஸ்டிஎல் கேட்டிருக்காரு. என்எஸ்டிஎல் லைக் ஏன்னா சிடிஎஸ்எல் மாதிரி, பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து லாங் டைமாக வச்சிட்ருக்கணும். ஸோ பட் என்எஸ்டிஎல்லோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி பிஹைண்டு சிடிஎஸ்எல்லாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஒருத்தர் வந்து லார்ஜ் போர்ட்ஃபோலியோஸ் வச்சுருக்கவங்க டீல் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்எஸ்டிஎல்லில் போவாங்க. பட் கம்பெனிஸ்லாம் வந்து தே கோ டு சிடிஎஸ்எல், இண்டிவிஜுவல்ஸ்லாம் சிடிஎஸ்எல் போவாங்க. அதனால் வந்து சிடிஎஸ்எல்லோட ரெவென்யூ வந்து ஃபார் பெட்டராக இருக்கும். ஏன்னா பிகாஸ் த டே டு டே ஆப்ரேஷனால், பட் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கும். அண்டு ஸோ அதனால் சிடிஎஸ்எல் ஸ்லைட் அண்ட் எட்ஜ் இருக்குது அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த மார்ஜினில் தென் என்எஸ்டிஎல். பட் இதை விட்டால் ரெண்டு கம்பெனி விட்டால் வேறு ஆள் யாரும் கிடையாது. அதனால் இவங்களுக்கு வந்து இந்த மோட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதனால் ரெண்டு கம்பெனியும் ஈக்குவலி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தென் வந்து ராபின் நாசரத் அப்படின்ட்டு 7792 கேட்டிருக்காரு. டாட்டா மோட்டர்ஸ் சிவி அண்ட் டாட்டா மோட்டர்ஸ் பி விச் ஒன் இஸ் த பெஸ்ட், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஸோ இன்ஃபேக்ட் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் எது வாங்கலாங்கிற என்னுடைய ஒப்பீனியன் கூட கொடுத்துருக்கேன் அந்த இதில். ஸோ ஃபர்ஸ்ட் த பேசஞ்சர் வெஹிக்கிள் இஸ் கன்சர்ன் வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இந்தியாவில் வந்து இந்தியன் விங் வந்து நல்லா பண்ணால் கூட நீங்கள் வந்து இதோட ரெவென்யூ வந்து ஒன்லி 20% ஆஃப் த டோட்டல் இது இன்கமில். ஸோ அதனால் அந்த விங் நல்லா பண்ணணும். தட் ஜேஎல்ஆர் விங் நல்லா பண்ணால் தான் இந்த டாட்டா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வில் டூ. கமர்ஷியல் டிவிஷனில் எடுத்துட்டிங்க அப்படின்னா, கமர்ஷியல் டிவிஷனில் வந்து இந்தியா டிபெண்ட் ஆன் ஜிடிபியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கமர்ஷியல் டிவிஷனை நல்லா பண்ணும். ஸோ அதனால் ஒன்று வந்து ஜிடிபி க்ரோத்தை பொறுத்திருக்கு, இன்னொன்று வந்து ஜேஎல்ஆர் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் தான் அதை வந்து இதை பேஸ் பண்ணி தான் இந்த மார்க்கெட் வந்து டிட்டர்மைன் ஆகும் இதில் ப்ரைஸ் வைஸு. ஸோ யூ ஹாவ் டு வாட்ச் அந்த ஜேஎல்ஆர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இதே சமயத்தில் கமர்ஷியல் டிவிஷனில் ஒரு அடிஷன் இருக்குது. என்னதான் இவிகோங்கிற ஒரு கம்பெனி வாங்க போகிறாங்க. அதுக்கு வந்து ரெகுலேட்டரி அப்ரூவல் கிடைச்சோன்னா அது வாங்கிடுவாங்க. அது வந்து வித்தின் 1.5 இயர்ஸில் நடக்க போகுது. ஸோ அதுவும் இதில் ஆட் ஆச்சுன்னா, கமர்ஷியல் டிவிஷனோட ஆட் ஆச்சுன்னா தென் இதோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் தென் பேசஞ்சர் வெஹிக்கிளில். அதனால் இப்போதைக்கு என்ன பெட் அப்படின்னா கமர்ஷியல் டிவிஷன் தான் பேசஞ்சர் டிவிஷன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் அகெயின் நம்ம பார்க்கணும் எப்படி வந்து இவங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஜேஎல்ஆர் அப்படின்ட்டு. ஜேஎல்ஆர் பிக்கப் ஆச்சுன்னா தென் இட்ஸ் அ குட் ஒன் சொல்லலாம். சில கொஸ்டின்ஸ்லாம் மேலே போயிடுச்சு, அதனால் அதை ரீட் பண்ண முடியல. மகேந்திரன் 9968 ஜிண்டால்ஸ் டிஸ்கஸ். ஓகே, அதை பற்றி நான் பண்ணுறேன். இப்போ ரீசெண்ட் டைமில் நான் பார்த்தவே இல்லை, ரொம்ப நாள் முன்னாடி தான்
இந்த கம்பெனியை நான் படித்தேன். நான் ஜிண்டால்ஸ் ஸ்ட்ரா அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் லேட்டர். அப்புறமேல் வந்து ஷங்கர் 6510 ப்ளீஸ் சஜஸ்ட் சம் ரேர் எர்த் மினரல் கம்பெனிஸ். ஓகே, இப்போதைக்கு கைண்டில் இல்லை. தெர் இஸ் ஒன்லி ஒன் ரேர் எர்த் கம்பெனி இன் இண்டியா. அதுவும் வந்து கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் கம்பெனி அண்ட் வித் த சேம் நேம்லேயே இருக்கும், அண்ட் இந்தியன் ரேர் எர்த் அப்படின்ட்டு. ஸோ அது ஒன்று கம்பெனி தான் எனக்கு இமீடியட்டாக ஞாபகம் வருது. பட் அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் அன்லிஸ்டட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டா நியூவாக எமர்ஜிங் எக்கானமி, எமர்ஜிங் கம்பெனிஸ் தான் சொல்லணும். ஜாஸ் 6962 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஹை சார், வாட் அபவுட் சிமெண்ட் செக்டர்? கேன் வி லுக் ஆன் தேட்? Why suddenly EPS decreasing? If you have time, please make one video. Okay, cement sector. See, cement sector வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்தை பொறுத்து தான் இருக்குது. அண்டு ஒய்ங்கிறத நான் பார்க்குறேன். நான் ஏன் வந்து இபிஎஸ்லாம் குறைஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டு. இப்போ இது எல்லாமே லாட் ஆஃப் கன்சாலிடேஷன் தான் நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அல்ட்ரா டெக்கும் ஒரு சைடில் வாங்கிட்டு இருக்காங்க, அதானி சிமெண்ட் இன்னொரு சைடில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாமே வந்து ஒரு ஃபியூ பிளேயர்ஸ் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் லைக் நம்ம வந்து எப்படி டெலகாம்லாம் ஃபியூ பிளேயர் ஆச்சோ அது மாதிரி சிமெண்ட்டும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பவரும் போயிடும் போல இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில். ஸோ இப்போ ஏழே இருக்க விட்ட கொஸ்டின்லாம் படிச்சிடலாம். செல்வம் U3Q சார், டெல் அபவுட் சுஸ்லான் கேட்டிருக்காரு. சுஸ்லான் வந்து இட்ஸ் அபவுட் 29-30% ஆஃப் த இந்தியாஸோட மார்க்கெட் ஷேரை அவங்க வச்சுருக்காங்க. பட் வந்து இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் இது மாதிரி தான் குவார்ட்டர் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா Q2 இஸ் ஆல்வேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டல் சீசன் தான் அப்படின்னு சொல்லலாம் விண்மிலுக்கு. ஏன்னா மான்சூன் சீசனில் வந்து எலெக்ஷன்லாம் இருக்காது, நிறைய ஆர்டர்ஸும் வராது. அந்த சமயத்தில் எங்கேயுமே நீங்கள் வந்து விண்மில்லாம் எலெக்ஷனை பண்ண மாட்டாங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா இந்த Q3 அண்ட் Q4 இது ரெண்டு தான் நல்ல சீசனாக இருக்கும். ஸோ நார்மலி வந்து அந்த பீரியடில் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. பட் சுஸ்லான் பார்த்திங்கன்னா பிக்கெஸ்ட்டு நெகட்டிவ் என்ன, அது அவங்களோட ஈக்விட்டி இட் இஸ் 2700 crores இருக்குது அந்த ஆர்டர். ஸோ சச் அ பிக் ஈக்விட்டி அண்ட் ப்ரொமோட்டர்ஸும் கூட they hold about 11% 12% தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க கம்பெனியில். ஸோ சச் அ ஹை ஈக்விட்டி இருக்கும்போது க்ரோத் என்ன தான் ஃபினாமினலாக ரைஸ் ஆனால் கூட மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். ஸோ பட் கம்பெனி சச் குட்டு. கவர்மெண்ட் கூட பாருங்க கம்பனண்ட்ஸ்லாம் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுன்ட்டு அது PLI ஸ்கீம் கூட கொடுத்துருக்காங்க. அந்த மேண்டேட்ரி ஆர்டர் கூட இஷ்யூ பண்ணியிருக்காங்க. விண்மில் ALMM விண்ட் அப்படின்னு சொல்லி வர கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லைக் சோலாரில் வந்து எல்லா கம்பனண்ட்ஸும் இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணணுன்னு இருக்கிற ஆர்டர் மாதிரி இது விண்டுக்கு வந்துருச்சு. இவங்க வந்து ஆல்ரெடி எக்யூப்டு டு மேனுஃபேக்சர் ஆல் த லைக் கியர் பாக்ஸ்லேருந்து தென் டர்பைன்லேருந்து ஈவன் தி ஆல் தி பிளேட்ஸ் அண்ட் எவ்ரி திங் இருக்குது பாருங்கள். அது எல்லாமே இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இன்டெகிரேட்டட் ஃபெசிலிட்டி வேறு இந்தியாவில் வச்சுருக்காங்க. அதனால் இவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது டு ரேம்ப் அப் டு தட் இது. அதனால் இன் ஃப்யூச்சரில் வந்து இந்த செக்டார் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் ரினியூவபிள் எனர்ஜிக்கு ஆஃப் லேட் வந்து டிமாண்டே இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து 43 gigawatts ஆஃப் சோலார் அண்ட் விண்டு எல்லாமே சேல் ஆகாமல் இருக்குது. இப்போ நான் மெயினாக வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்மு அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஹைப்ரிட் பிளான்ட்டாக இருந்தால் யூ கெட் அ கிளியரன்ஸு, அதர்வைஸ் வந்து கிளியரன்ஸ் கிடைக்கிறது இல்லை. பட் அது நான் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த வயபிள் கேப் ஃபண்டிங் இருக்குது, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதனால் ஆஃப் ஷோரில் விண்மில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா இவங்களும் ஒரு பெரிய பிளேயராக இருப்பாங்க. பட் கவர்மெண்ட்டோட 500 gigawattsக்கு அதை நோக்கி போயிட்டுருக்கோம். பட் ஆனால் எவ்வளோ அதில் வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம் அந்த டார்கெட்டை பார்க்கணும். ஏன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அவங்களாம் வந்து எந்த வித கான்ட்ராக்டும் இஷ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக. ஏன்னா ஏற்கனவே சர்ப்ளஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க. மேபி இந்த ப்ரைவேட்டைசேஷன் கவர்மெண்ட் பேசிகிட்டு இருக்காங்களா, அது வந்துச்சுன்னா மேபி இந்த மாதிரி விண்மில்லுக்கு அகெயின் ஒரு ரினியூவ்டு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்வேன் நான்.
பட் அதான் உங்களுக்கு வந்து என் சுவிட்சர்லாந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்வேன் நான். ஸோ இதுக்கு மேலே ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கா க்ரோத் அப்படின்னா இருக்குது, பட் ஸ்மாலாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ஹியூஜ் ஈக்விட்டி. அப்புறம் அந்த ஓலா எலக்ட்ரிக் பற்றி கேட்டிருக்காரு. ஓலா எலக்ட்ரிக் வந்து அது வந்து ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ பீப்புள் அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்க புதுசாக வந்து அந்த செல்லும் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆல்டர்னேட் அந்த பர்மனண்ட் மேக்னெட்டுக்கு ரேர் எர்த் மேக்னெட்டுக்கு இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் அ கிரேட் எஃபர்ட். இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா நல்லது தான். அதுக்கு வந்து பட் இஸ் அ யங் அண்ட் டைனமிக் ஆண்டர்ப்ரனர் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இந்த இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு. பார்ப்போம், அப்படி நடந்துச்சுன்னா நல்லது தானே. ICICI AMC view this month listing. Okay, it's a second largest ICICI Prudential AMC and next to SBI. ஸோ அதனால் எல்லா ஏஎம்சி கம்பெனியும் லிஸ்ட் ஆகிடுவாங்க sooner or later. அண்டு அதில் வந்து இந்த கம்பெனி லிஸ்ட் ஆச்சுன்னா இதுவும் ஒரு நல்ல கம்பெனி. லைக் ஹெச்டிஎஃப்சி மாதிரி திஸ் பீப்புள் ஆல்சோ வில் டூ வெல். ஹெச்டிஎஃப்சியோட பெட்டர் கம்பெனி இது ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் அன்லிஸ்டட் ஸ்பேஸில் இருக்காங்க. ஸோ நேச்சுரலி இவங்களும் ஹெச்டிஎஃப்சி மாதிரி நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்ப்போம், லிஸ்டிங் ஆகி அப்புறம் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்த்த உடனே அப்புறமேல டிசைட் பண்ணலாம் வாங்கலாமா இல்லையா. பட் அசச் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அசட் லைட் கம்பெனிஸு. அதனால் வந்து இவங்களுடைய இது வந்து க்ரோத்து, த எபிட்டா மார்ஜின் ஆர் த நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வில் பி ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ஸோ அதனால் இவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெட்டர் சான்சஸ் இருக்குது, மச் பெட்டர். லைக் ஹெச்டிஎஃப்சி மாதிரி கூட சொல்லலாம் நம்ம. NCDX இல்லை, அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க லிஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வரல, பட் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. வந்தால் இந்த MCX மாதிரி இதுவும் ஒரு அனதர் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்சேஞ்சாக தான் இருக்கும். நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது ஃபார் க்ரோத் அப்படின்னு சொல்லுவேன். எனி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து இஃப் யூ ஹோல்ட் இட் ஒரு லாங் பீரியடாக ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸு, நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக்காக தான் இருக்கும். ஐடிசி ஹோட்டல் பேட் சேல் வென் ஏ ஃபார் அசட்டுங்கிற அந்த இதுலேருந்து ஐடியிலேருந்து வந்திருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கூட அதே இதுலேருந்து தான் வந்திருந்தது. ICICI AMC கூட அதே தான் கேட்டிருந்தார், அவரே தான் கேட்டிருந்தார். ஐடிசி ஹோட்டல்ஸ் பேட் சேல்ஸ் வென் இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுவும் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலை. ஏற்கனவே 25 கீழே போயிடுச்சு. பட் பார்ப்போம் ஃபர்தராக எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அன்லெஸ் த லேட்டஸ்ட் நியூஸ் எதாவது இருந்தால் தான். சந்தர் நாயக்கர் 1084 ஹாப்பியஸ்ட் மைண்ட் ஷேர்ஸ் ப்ரைஸ் ஃபாலிங் டவுன் கேன் பி அக்குமுலேட். இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் எனக்கு டவுட்டாக இருக்குது வெதர் தே வில் டூ வெல். அப்படியே பார்க்கணும் அப்படின்னா மேபி இந்த ப்ரொடென்ஷியல் அண்டு கோஃபோர்ஜ் அண்டு KPIT பற்றி பேசலாம். பட் அதர் கம்பெனிஸ்லாம் எப்போ ரிவைவ் ஆகுங்க, எப்போ க்ரோத்தில் வருவாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அண்டு இதெல்லாம் நல்ல கம்பெனி இல்லைன்னு சொல்ல வரல, பட் கிரேட் ஸ்டாக்கு தான். பட் கிரேட் கம்பெனிஸ் தான், பட் கிரேட் ஸ்டாக்குவா ஆகுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். Sidhu 1994, good afternoon sir. Sidhu, about Waaree Energies sir, why it is always being slow? See, இப்போ பாருங்கள், அமெரிக்காவில் எக்ஸ்போர்ட்டு குறைஞ்சி போயிடுச்சு. இவங்களுக்கு பிக்கெஸ்ட் மார்க்கெட் அமெரிக்காவாக இருந்தது. ஸோ அதெல்லாம் அங்கே ப்ராப்ளம் ஆகிடுச்சு. செகண்டு இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட பேக்வர்டு இன்டெக்ரேஷனில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் இவங்களோட மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் ப்ரைவேட் செக்டார்லேருந்து தான் ஆர்டர் வரப்போது, நாட் அ லார்ஜ் ஸ்கேலில் இருக்க போகிறதில்ல. பட் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டோட ஆர்டர்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த டிஸ்காம்ஸ்லாம் இன்னும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, எந்த PPAயும் இன்னும் சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் அதில் ஒரு செட்பேக் இருக்குது. அதை வந்து கவர்மெண்ட் வந்து குயிக்காக சார்ட் அவுட் பண்ணும். அப்போ தான் வந்து எல்லா மாடியூல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸுக்கும் ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதர்வைஸ் நம்ம இந்த குவார்ட்டர்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸ்லோ டிக்ளைன் இன் சேல்ஸு, ரெவென்யூ பார்க்க போகிறோம். அப்புறம் குட் ஈவினிங் குருஜி, ஃபார் லைவ் கேட்டிருக்கேன். ஸ்லைவ்
சப்லெக்ட் எனர்ஜி பற்றி சொல்லுங்கன்ட்டு சொன்னீங்க. ஸோ இன்னும் சொல்லலை. ஓகே, டெஃபினட்டாக இந்த தடவை சொல்கிறேன் நான். இந்த கம்மிங் வீக்லேயே அதுக்கு ஒரு இது சொல்கிறேன் நான் டெஃபினட்டாக. சுரேஷ், Geo Financials, is this the right time to invest now and make a video about a discounted cash flow method, sir? ஓகே, அண்ட் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் பற்றி ரொம்ப நாளாச்சு நான் டீல் பண்ணி அந்த ஷேரை டெஃபினட்டாக பண்ணுறேன் நான். ஐ வில் புட் ஒன் வீடியோ ஃபார் தேட். வாட் அபவுட் என்எஸ்டிஎல் பற்றி நான் ஏற்கனவே பேசிட்டேன். டாடா மோட்டார்ஸ் சொல்லியாச்சு. ஐ எம் அட் 95% ப்ராஃபிட் இன் 4 years. அட் வாட் Nifty I should take my capital. Also please suggest growing segments to invest for future 20% return on investment. Shankar 6510. I am at 95% profit in 4 years. What a Nifty. I should take my capital also. Please suggest growing. சரி, நீங்கள் 4 years வந்து டைம் டு புக் ப்ராஃபிட், அதில் ஒன்றும் இது இருக்காது. எப்பொழுதுமே நீங்கள் போட்ட பணத்தை எடுத்துருங்க அண்ட் ஆல்வேஸ். பட் வந்து இந்த கம்பெனி தான் பெட்டர், அந்த கம்பெனி வந்து 20% ரிட்டர்ன் ஆகும்னா சொல்ல முடியாது. பட் த பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் இது பேங்க்ஸ் கூட திங்க் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பேங்க்ஸு கூட ஒரு நல்ல நெக்ஸ்ட்டு ஃபியூ குவார்ட்டர்ஸில் நல்லா தெரிய போகுது பேங்க்கோட க்ரோத் அண்டு பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா கவர்மெண்ட்டோட ரிஃபார்ம்ஸ் எல்லாமே அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பேங்க்ஸ் வில் டூ எக்ஸ்ட்ரீம்லி வெல். அதுதான் என்னுடைய வியூ. அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் ஸ்டாக்ஸு. ஸோ இந்த ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். வெதர் 20% ரிட்டர்ன் கிடைக்குமாங்கிறதெல்லாம் அஷூரன்ஸ்லாம் என்னால் கொடுக்க முடியாது. பட் இதெல்லாம் க்ரோத் செக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5 years 4 years அந்த மாதிரி பீரியடில் இட் வில் டெஃபினெட்லி கிவ். கலாநிதி கலா 7744. ரைட் நவ் விச் ஸ்டாக்ஸ் ஹோல்டிங் ஃபார் அ லாங் டேர்ம் சார்? நான் ஏற்கனவே சொன்னேன் நான், இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங்கில் அதே மாதிரி ஏஎம்சி எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் தான். வெல்த் மேனேஜ்மெண்ட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஷேர்ஸு, நியூ ஏஜ் கம்பெனிஸ், இதெல்லாம் வந்து கிரேட் ஃபியூச்சர் இருக்குது. அப்புறம் வந்து சக்திவேலன் ஆர் Guruji, if 3 sectors you can do SIP for coming months or years, which you would do consider, not recommending. But personally, where you do SIP அப்படிங்கிற SIP அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூட ஒரு சைலி இன்ஜினியரிங் அப்படிங்கிற கம்பெனி பற்றி நான் போட்டிருக்கேன். நான் அது கூட 1 year பேக் அதை பற்றி அந்த கம்பெனி பற்றி நான் பேசுகிறேன் நான். ஸோ வென் ஐ ஸ்பாட் ஒன் க்ரோத் சென்டர் அப்படின்னா தென் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது உண்டு. இப்போ வந்து ஜொமேட்டோ வந்து அதே மாதிரி தான் ஸ்பாட் பண்ணேன். 40லேருந்து பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறமேல 185 190ல் நிறைய விற்றேன் நான் லாஸ்ட் இயர் இதே டைமில். தென் ஆஃப்டர் தட் அகெயின் ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் ஆன் ஜொமேட்டோ. அண்ட் அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ஈவன் பெட்டர் அண்ட் பெட்டர் ஆகும்போது குறைச்ச ப்ரைஸ்லேருந்து வாங்க ஆரம்பித்து திருப்பி அகெயின் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எஸ்ஐபின்னு பண்ணுறதில்ல. பட் ஆனால் when I ஐடென்டிஃபை ஒரு இது தென் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது உண்டு. ஸோ எஸ்ஐபின்னு இது பண்ணுறதில்ல. பட் 3 to 5 years அந்த ஸ்டாக்கோடு இருக்க ட்ரை பண்ணுவேன். தட் இஸ் த மேக்ஸிமம் ஐ ட்ரை டு ஃபாலோ இட். ஸோ ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கிடையாது. பட் இந்த மாதிரி வெனவர் இப்போ வந்து பேங்கிங் செக்டார்லாம் நல்லாயிருக்கு. லைக் எஸ் பேங்க் அண்ட் இது சவுத் இண்டியன் பேங்க், தென் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஸோ ஃபெடரல் பேங்க் அண்டு ஸோ அப்புறமேலு இந்த ஆர்பிஎல் பேங்க், இதுக்கெல்லாம் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் பெட்டராக இருக்குது. 3 to 5 years பீரியடில் இதிலெல்லாம் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு இவங்கெல்லாம் அவங்களுடைய ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதுவும் வித் அ லாட் ஆஃப் கேபிட்டல் வர இந்த கம்பெனியை நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இவங்கெல்லாம் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு அந்த பிலீஃப் தான். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை செக்டர்ஸ் அதோட சேர்ந்து இருக்கிறது ஒரு வே ஆஃப் மேக்கிங் மணி அப்படின்னு நினைக்கிறேன் நான்.
பட் வேல்யூவேஷன் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். அண்டு நான் ரிப்பீட்டடாக நிறைய கம்பெனிஸை பற்றி நான் பேசுகிறேன். அந்த மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்களாம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்க கம்பெனிஸாக தான் இருக்கும். பட் வந்து இதில் வந்து ஒரு 60% தான் சான்சஸ் இருக்குது ஐ வில் வின் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதோடு தான் நான் அப்ரோச் பண்ணுவேன். நான் போட்ட அத்தனையும் வின் கிடச்சிரும், ஹெவி ரிட்டர்ன் கிடச்சிரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறது இல்லை. ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் ஐ மேட் அ மிஸ்டேக் ஆல்சோ. எம்சிஎக்ஸில் வந்து க்ளோஸ் டு 2000 rupeesக்கு நான் வாங்கினேன். But I came out of it. 5.7 I came out of it. But after that it touched about 10,000 நேற்று. ஸோ அதெல்லாம் இது மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறது உண்டு, அதனால் ஒன்றும் இல்லை. பட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது இருப்பாருங்க, வருண் பீவரேஜஸ் நல்லா கரெக்டாக இருக்குது. அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி ஏர்டெல் அதெல்லாம் 700 அந்த மாதிரி நான் வாங்கினேன். ஐம் ஸ்டில் ஹோல்டிங் இட் ஆன். ஸோ 2100 2000 அதுக்கு வந்து ட்ரெமெண்டஸ் ஃபியூச்சர் இருக்குது. அனதர் 5 yearsல பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி த நம்பர் 1 ஃபஸ்ட்டு $1 trillion கம்பெனி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி யூ ஹாவ் டு மேக் எ கால்குலேட்டட் ரிஸ்க். அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் 3 to 5 years பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ஜீரோ இன் பண்ணலாம் கம்பெனியில். எஸ்ஐபி அந்த டைமில் வந்து நீங்கள் திருப்பி அதுக்கே இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம் எந்தெந்த ஷேர் வந்து பிடிச்சிருக்கோ. பட் இதில் வந்து யூ கேன் ஆல்வேஸ் டேக் இட். 60% கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த பிலீஃபில் தான் போகணும். 100% கரெக்ட் ஆகும்னு நினச்சி வாங்கினீங்க அப்படின்னா ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்புறமேல வந்து நெக்ஸ்ட்டு வந்து மகேந்திரன் சங்கர் சொல்லியாச்சு, சிமெண்ட் செக்டாரை பற்றி சொல்லியாச்சு. அப்புறம் காந்திஜி அஹிம்சா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் வில் ஃபால் ஆர் அகெயின் மேட் ஆல் டைம் ஹை, அம்பானி எக்ஸிட்ஸ். ஓகே, சரி காம்படிஷன் இப்போ சமாட்ட எல்லா பிளேயர்ஸும் அக்ரி பண்ணிட்டாங்க. ஸோ காம்படிஷன் இஸ் இன்னவைட்டபிள் அப்படின்ட்டு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மார்ஜின் குறைஞ்சி போயிடும். சரி, எல்லாத்துக்கும் வர வேண்டிய மார்ஜின் குறைஞ்சிரும். முன்னாடிலாம் வந்து 21 24 அது மாதிரிலாம் இருந்த மார்ஜின் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 16 17 அப்படின்னு வந்துருச்சு ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கும். ஸோ இனிமேல் வந்து அதுதான் எதிர்பார்க்க முடியும். அது வந்து தேர் ரிசைன் டு இட். அப்புறம் அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஏன்னா தி எக்கானமியோட க்ரோத்து, நம்மளுடைய மிடில் கிளாஸோட க்ரோத்து. ஏன் அப்படின்னா பெயிண்ட் இண்டஸ்ட்ரி எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீபெயிண்டிங்கு தான் பெரிய மார்க்கெட்டு தென் இந்த ஃப்ரெஷ் பெயிண்டிங்கோட. அதனால் 80% வந்து ரீபெயிண்டிங் ஆர்டர்ஸ் தான் வரும். அதை யார் டிசைட் பண்ணுறா அப்படின்னா அந்த கடைசியில் அந்த பெயிண்டர், அந்த ஆர்கிடெக்ட் அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நாட் தி கஸ்டமர் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில். ஸோ அதனால் இது வந்து B2Cன்னே சொல்லிட முடியாது. அந்த இது ஆல்மோஸ்ட் B2B மாதிரி தான் இருக்குது கம்பெனி. அண்டு அதனால் அவன் ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்ஸு. அதனால் காம்படிஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து கேப்பபிலிட்டி இருந்துச்சு டு சர்வைவ் ஃபார் அ லாங் பீரியட் அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ்லாம் வில் ஃபேஸ் அ சிவியர் காம்படிஷன். அவங்க வந்து இது மட்டும் இல்லை, ஆஸ்ட்ரால்லேருந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, ஜெம் பெயிண்ட்ஸ் அப்படின்ட்டு. பிடிலைட்டும் ஹோம் டெக்கரேஷனில் என்டர் பண்ணிட்டாங்க. இவங்க வில் ரிமைன் அ லீடர் அண்ட் பட் ஆனால் இவங்களோட மார்க்கெட் ஷேரை மித்தவங்களாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான். பட் ரா மெட்டீரியல் ப்ரைஸுக்கு இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. தட் வினைல் அசிட்டேட் மொனமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ப்ரைஸும் பெரிய லெவலில் ஏறலை, இன்ஃபேக்ட் குறையும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 15% ஆஃப் தர் காஸ்ட்டு. ஸோ அதனால் அது பெட்ரோலியமோட டெரிவேட்டிவ் அது. ஸோ சம் குட் நியூஸ் அந்த இது இருக்குது. அதே சமயத்தில் காம்படிஷனை லிவ் வித் காம்படிஷன் ஆகிடுத்து. இனிமேல் வந்து பெரிய லெவலில் இவங்க வந்து எதிர்பார்க்க முடியாது மார்ஜின்லாம். ஸோ இதுதான் த ரியாலிட்டி ஆஃப் த பெயிண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். பிர்லா ஓப்பஸ் இஸ் கிவிங் அ குட் காம்படிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் தமிழ் பிள்ளைகள் ஆயில் இண்டியா ஷேர் கண்டினியூ டவுன், வாட் ரீசன் குருஜி? ஓகே, என்ன ரீசன் தெரியல. பட் ஆயில் ப்ரைஸு சரி மேபி இந்த டிமாண்ட் சினாரியோ அது மாதிரிலாம் இருக்கலாம். பட் என்னையோ நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன். நான் கரெக்டான ரீசன் தெரில.
தென் வந்து கனகராஜ் சிங்கம் 7173 பிசி ஜுவல்லர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே ஷூர். டாடா ஸ்டீல் பை ப்ரைஸ் 168, பெஸ்ட் ஸ்டீல் ப்ரைஸ். ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இஸ் த பெஸ்ட் இந்த டைமில். ஆட்டோ இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணுச்சுன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணும். அது மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா அது பிக்கஸ்ட்டு பிக்கஸ்ட்டு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்க ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ அதனால் 2 வீலர் 4 வீலர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இது வந்து இட்ஸ் அ குட் செக்டர் டு பி இன். மோஸ்ட் ஆஃப் தம் அது லோ ப்ரைஸில் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களோட ப்ராப்ளமும் சால்வ் ஆகிட்டுருக்கு. டாடா ஸ்டீலோட ப்ராப்ளம் யூகே பிளான்ட்டு நெக்ஸ்ட் இயரில் கமிஷன் பண்ணுவாங்க எண்டில். அண்டு அவங்களோட நெதர்லாண்ட் பிளான்ஸும் இன்னொரு 2-3 இயர்ஸில் அதுவும் பிளாஸ்ட் ஃபர்னஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ் ஆகிடும். ஸோ அவங்களும் ரிவைவ் ஆகிடுவாங்க. ஸோ இவங்களுடைய ப்ராப்ளம் வந்து இல்லையே ஆல்மோஸ்ட் எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி, ஏன்னா இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சனால டிமாண்ட் ஃபார் கார்ஸ் அண்ட் 2 வீலர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறனாலையும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் ஃப்யூச்சரில். அப்புறமேல வந்து ஜோதி லேப்ஸ் 52 வீக் லோ டுடே, will it perform? இந்த கன்சியூமர் ஃபேஸிங் இண்டஸ்ட்ரி அதோட இது வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸு கொடுக்கல. எந்த கம்பெனியும் பாருங்களேன் பர்ஃபார்மே பண்ணவே இல்லை. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் வந்து மான்சூன் கூட நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்மால் பிளேயர்ஸ் கம்பேர்ட் டு இண்டஸ்ட்ரியல் விட இவங்களாம் நல்லா பண்ணணும் ஆக்சுவலாக. அண்டு அந்த இதுக்கு சிம்டம்ஸ் தெரில. அந்த ரூரல் ஏரியாஸில் இவங்களுடைய இது வந்து தாக்கம் ஜாஸ்தி இருக்கும் ஆக்சுவலாக. அண்ட் அங்கே தான் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸாக இருக்குது தேன் அர்பன் ஏரியாவோட. அதனால் ஃப்யூச்சரில் வந்து இவங்க தான் நல்லா பண்ணணும். பட் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். அண்டு பார்க்கலாம். நான் இந்த லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸை பார்க்கல ஜோதி லேப்ஸு. அண்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நான். ராபின் நாசரத் 7792, வாட் அபவுட் சொனாட்டா சாஃப்ட்வேர்? எல்லா டெக் கம்பெனிஸும் இதே மாதிரி தான். உங்களோட ப்ரைஸ் வந்து சடனாக ஷார்ட் அப் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக ஐடி செக்டாரை வந்து நம்ம சேஸ் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் ஒரு நீஷ் பிளேயராக இருக்கணும், லைக் கேபிஐடி அந்த மாதிரி இருந்தால் நம்ம டெஃபினட்டாக சொல்லலாம் தட் டெஃபினட்டாக க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு காம்படிஷன் லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து சொனாட்டா சாஃப்ட்வேர் பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கலை. ஸோ அதனால் அதை பற்றி எனக்கு தெரியல. பட் ஆனால் அதை பார்க்குறேன். நான் பார்த்துட்டு ஐ வில் ட்ரை. இஃப் இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை சொல்லலாம். அதை பற்றி ஐடி செக்டார் எல்லாமே அவங்க வந்து ஜஸ்ட்டு இன்னொருத்தருக்காக சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் என்றைக்கு, அன்லெஸ் அவங்க வந்து தை கம் அவுட் வித் சம்திங் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட், அப்போ தான் சர்வே ஆக முடியும் இன் ஃப்யூச்சரில் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து வில் பி அ கிரேட் கம்பெனியாக இருக்கலாம். பட் கிரேட் ஸ்டாக் ஆகுமாங்கிறது சந்தேகம்தான். நான் ஐடி செக்டார்ஸ் இன் ஜென்ரல் சொல்கிறேன் நான். அப்புறம் பாண்டி எஸ்டிஆர் 7753, which investors inspire you the most and why? What aspects of their investing approach do you admire? அதாவது நான் இந்த பர்டிகுலர் இன்வெஸ்டார் அப்படின்னு கிடையாது. பட் எல்லாருடைய இன்வெஸ்டார்ஸ் இதுவும் நான் படிக்கிறது உண்டு. லைக் இந்தியன் இன்வெஸ்டார்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க வந்து இது இருந்தால் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுறது உண்டு. ஆனால் வேரியஸ் டைமில் வந்து வேரியஸ் பீப்புள் நான் யூஸ் டு ஃபாலோ. அதனால் பர்டிகுலர் பர்சன் தான் எனக்கு இது அப்படின்னு சொல்லிட முடியாது. அண்டு பார்த்திங்கன்னா இப்போ வாரன் பஃபெட் எல்லாருக்கும் பிடிச்சது பிகாஸ் ஆஃப் த லாஞ்சிவிட்டி. ரொம்ப நாளாக இருக்கிறனால அவரை பற்றி நம்ம வந்து நிறைய கேள்விப்படுறோம். அண்டு இந்தியன் எடுத்துட்டிங்கன்னா கேடியா வந்து விஜய் கேடியா வந்து ரியலி அட்மயர். அண்டு அவருடைய எஃபர்ட் அண்ட் அப்ரோச் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்டு. அண்டு அதே மாதிரி எனாம் செக்யூரிட்டிஸ் அதரோட இப்போ வந்து சீஃப் டைரக்டர் அவருடைய இது வந்து நான் மனிஷ். ஸோ அவரை வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது உண்டு. ஸோ அவருடைய அப்ரோச் வந்து எனக்கு ரியலி ஐ யூஸ் டு அட்மயர் அப்படின்னு சொல்லுவேன் நான். அண்ட் ஆல்சோ அவரோட திங்கிங் வந்து யூனிக்காக இருக்கும். அவர் வந்து ஸ்டாக்ஸை பற்றி பேசவே மாட்டார். எந்த ஸ்டாக்கு செக்டாரை பற்றி சொல்லுவார். அண்ட் மேக்ரோ ஃபேக்டர்ஸை பற்றி தான் நிறைய பேசுவார்.
ஸோ அவர் கூட ஒரு மனிஷ் சொக்கானி அப்படின்ட்டு அண்ட் அவர் வந்து கிரேட் திங்கர் சொல்லும், கிரேட் இன்வெஸ்டார், வெரி சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டார் அண்டு எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பை ப்ரொஃபஷன். ஸோ அவர் வந்து அவருடைய வீடியோஸ் நான் எப்பொழுதுமே மிஸ் பண்ணுறதே இல்லை. அவர் எந்த சேனலில் இன்டர்வியூ கொடுத்தாலும் அதை நான் பார்க்குறது உண்டு. ஸோ அவர் வந்து இட்ஸ் இப்போதைக்கு கரண்ட்டாக சொல்லணுன்னா அவர் வந்து ஒரு பெரிய கிரேட் திங்கர் அண்ட் இன்வெஸ்டார் அப்படின்னு சொல்லுவேன், வெரி சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டார் அப்படின்னு கூட சொல்வேன். அண்டு இது வந்து நம்மளுடைய அதாவது மீடியா ரிப்போர்ட் வச்சு சொல்கிறோம். ஏன்னா அவருடைய இது வந்து நமக்கு போர்ட்ஃபோலியோ என்னன்னு தெரியாது, அன்லைக் அதர்ஸ். ஸோ அதனால் பட் இஸ் அவர் வந்து அவரை கூப்பிட்டு நிறைய சேனல் பேசுகிறது வந்து சொல்லலாம், இவர் வந்து மஸ்ட் பி எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்ட்டு அவரை வந்து நான் அட்மையர் பண்ணுறது உண்டு. ஸோ அவரோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு அவர் சொல்கிற அந்த செக்டார்ஸும் நான் வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுறது உண்டு எப்பொழுதுமே. அவருடைய இன்டர்வியூ முடிஞ்சு அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு நான் வந்து யூஸ் டு அந்த செக்டாரை தரவை அனலைஸ் பண்ணி அதில் பெஸ்ட்டு ஸ்டாக்ஸை சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது உண்டு. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு பெரிய அட்மைரர் ரைட் நவ் அப்படின்னு சொல்லுவேன் நான், ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு கூட சொல்லுவேன். அவருடைய இது வந்து 2017 நினைக்கிறேன், அந்த இந்த யூனிவர்சிட்டியில் அந்த வாட் யூ கால் த ஃப்ளேம் யூனிவர்சிட்டியில் கொடுத்த லெக்சரை பாருங்கள். ஸோ அது பர்ஹாப்ஸ் த பெஸ்ட் லெக்சர் அப்படின்னு சொல்லுவேன். அன்றைக்கி சொன்னது அப்படியே நடந்துகிட்ருக்கு அவர் சொன்னதெல்லாம். ஸோ அது அவர் வந்து கம்பெனி பற்றி பேச மாட்டார், செக்டாரை பற்றி தான் பேசுவார். அவர் த கண்ட்ரி மேக்ரோ ஃபேக்டர்ஸ் பற்றி பேசுவார். ஸோ அந்த மாதிரி ஃப்ளேம் யூனிவர்சிட்டியில் இருக்க இன்டர்வியூ யூடியூப்பில் இன்றைக்கி கூட இருக்குது. அவரோட இது வந்து அப்ரோச் வந்து ஐ ரியலி அட்மையர் அண்ட் ஃபாலோ இட். அப்புறம் ஞானம் Bala Saraswati 4903. What is the prospects of refractory companies? Oh, so see mostly இவர் வந்து இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அதில் கொடுக்குற லைனிங் இந்த ரிஃப்ராக்டரி பற்றி பேசுகிறாரு. பட் இந்த ரீசன்ட் டைமில் வந்து நான் இந்த மாதிரி ஒரே ஒரு கம்பெனி படித்தேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி, சௌரவ் முகர்ஜி கூட ஃபேவரட் ஆஃப் ஒன் ரிஃப்ராக்டரி இண்டஸ்ட்ரீஸ், பேர் ஞாபகம் இல்லை, ஏன்னா ஆர்ஹெச் ஏதோ சம்திங் வரும், பட் அவங்க பர்ஃபார்மே பண்ணலையே. ஸோ எ கிரேட் கம்பெனி தான், பட் ஏன்னா வி ஆல்வேஸ் லவ் கிரேட் ஸ்டாக்ஸ் தானே. ஸோ கம்பெனி மேபி கிரேட்டாக இருக்கலாம், பட் ஸ்டாக் கிரேட் ஆகலை. அது அப்படியே 600 500 அப்படியே இருந்துருச்சு. அண்டு அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய பிளாஸ்ட் ஃபர்னஸ் ரூட் இருக்க கம்பெனிஸ்க்கு நிறைய செட்பேக் இருந்தது. பட் பார்ப்போம். அண்டு ரிஃப்ராக்டரி கம்பெனிஸ் இமீடியட்டாக எனக்கு வந்து வேறு எந்த கம்பெனி ஆபத்துக்கு வரல, பட் அந்த கம்பெனி நேம் கூட மறந்துட்டேன் நான். ஐ எம் ஷங்கர் 65. ஐ எம் at 50+ in 4 years. At what Nifty I should take out? I am at 50% plus in 4 years. At what Nifty I should take out 50% அப்படின்னு கேட்குறேன். சரி, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு அதாவது ஈச் ஒன் வந்து அவங்கள they must have a clear plan, what they should do, what they should not do. ஒரு ஸ்டாக் வாங்கும் போதே அதெல்லாம் அவங்களே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்டு வாட் இஸ் ஓகே ஃபார் மீ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் அவங்கவுங்க டிசைட் பண்ணோம் இந்த இதெல்லாம். 1 டைம் வந்தால் போதுமா, 2 டைம் வந்தால் போதுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே தான் டிசைட் பண்ணோம். நான் கூட சொன்னேன் MCXை பற்றி. நான் அரௌண்டு 2000 வாங்கினேன். 5700 வந்து வந்தப்போ ஐ கேம் அவுட் ஆஃப் இட். ஒரு 2 times or 2.5 times வந்துச்சு. பட் ஆனால் அப்பயே கூட நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் தான் இருந்தது. லாஸ்ட் இயர் இதே மாதிரி செப்டம்பர் அக்டோபரில் நான் வந்து ஹோல்சேலாக எல்லா கம்பெனியும் நான் விற்றேன் நான் அந்த டைமில். ஸோ அந்த டைமில் அந்த கம்பெனியும் விற்றுட்டேன் நான். ஸோ அதே மாதிரி டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸோ எவ்வளோ வாங்கினேன், 1100 அது மாதிரி இருந்தப்போ வாங்கினேன். தென் வந்து எப்போ விற்றேன் அப்படின்னா அபவுட் 6900 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்போது விற்றேன் நான்.
It went even 9,000 rupees. But I'm happy I sold it off. அப்புறமேல வந்து they gave a split also, அதெல்லாம் இருக்குது. அண்டு அதனால் நீங்கள் தான் டிசைட் பண்ணோம் எந்த லெவலில் வந்து வேணும் அப்படின்ட்டு. பட் அதே சமயத்தில் க்ளீன் சயின்ஸ் கூட வாங்கினேன். ஆஃப்டர் லிஸ்டிங் நல்லா படித்து த ஒன்லி கம்பெனி எக்ஸ்போர்ட்டிங் கெமிக்கல்ஸ் டு சைனா. ஸோ நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸு வித்தவுட் எனி எஃப்ளூவன்ட் இல்லாத ரன் பண்ணுற ஒரு கெமிக்கல் கம்பெனி இருந்தது. ஸோ அதனால் ஐ வாஸ் வெரி மச் அட்ராக்டட் ஆன் தட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. நல்ல ஹோப்ஸ் இருந்து பட் அவள் ஏறவே இல்லை. வாங்கின ப்ரைஸ்லேருந்து நியர்லி அபவுட் 50% குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் cannot be predicted எப்படி இருக்கும்போது எந்த மாதிரி இருக்க நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருந்தால் கூட. அப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் செல்லிங் 75லேருந்து now they are holding only 50%. அண்டு எனக்கு வந்து அப்போ டவுட் ஆகிடுது. ஸோ அதனால் ஐ ஆல்சோ சோல்ட் இட் அட் அ லாஸ் ஃபஸ்ட்டு டைம். ஸோ இது நடக்கிறது உண்டு. ஸோ வென் ப்ரொமோட்டர் இட் செல்ஃப் எக்ஸிட்டிங் அப்படின்னா தென் வெர் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் அந்த கம்பெனியோட ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எதுக்கு எவ்வளோ வேணும் என்ன வேணுங்கிறதெல்லாம் இது பண்ணணும். பட் நம்ம மாதிரி பீப்புள் வந்து நம்ம சொல்லலாம் இது ஒரு 30,000 இண்டெக்ஸ் ரீச் ஆகும் அப்படின்ட்டு. பட் அதில் வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் ரீச் ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் அந்த கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் கூட ரீச் ஆகாமல் போகலாம். பட் மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் நல்லாயிருக்கு எக்ஸப்ட் இந்தியா அமெரிக்கன் ட்ரீட்டியை தவிர. ஸோ அதனால் அது நடந்துருச்சுன்னா ஷுவராக வி வில் டச் 30,000 அப்படின்னு சொல்லலாம். சந்தூர் மேக்னீஸ் அண்ட் அயன் ஓர் லிமிடெட் பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி வீடியோ போட்டோம். இப்போ ரீசெண்ட் டைமில் போடல. அண்டு 5 போனஸோ இதெல்லாம் கொடுத்தாங்க அவங்க. ப்ளீஸ் சஜஸ்ட் செக்டார்ஸ். சாய்ங்கிறவர் 396 சந்தூர் மேக்னீஸை பற்றி கேட்டார். அப்புறம் ஷங்கர் 65 ப்ளீஸ் சஜஸ்ட் செக்டார்ஸ் தட் வில் கிவ் 20%. ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஏர்லியராக கொடுத்தேன்னு சொல்லியிருக்கேன். ஷங்கர் நீங்கள் அதை பாருங்கள். ரபீந்தர் அசரத் 7792 IRFC ஷேர் நவ் டைம் அண்ட் ப்ரைஸ் கரெக்ஷன் மொமெண்ட் எனி மேஜர் இஷ்யூஸ் சார். ஓகே, இந்த ஐஆர்எஃப்சி பற்றி லாஸ்ட்டு தடவை கூட இதை பற்றி நான் பேசியிருந்தேன். நான் ஐஆர்எஃப்சி வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் சப்ளை பண்ணுறாங்க, வேறு எதுக்குமே பண்ணுறதில்ல. அவங்களுக்கு வேணுங்கிற இதெல்லாம் வந்து ரயில்வேஸுக்கு வேணுங்கிற அத்தனை இதுவும் இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. இது ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. அதனால் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ப்ரைஸ்டு புக்கு கொடுக்க முடியும் அதுதான் கொடுக்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு வந்து அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும் பேங்க்காக இருக்கட்டும் டூ மச் ஓவர் வேல்யூஷன் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா எங்கேருந்து ப்ராப்ளம் வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் வர கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து டூ மச்சாக ஒரி பண்ணிக்காதீங்க. ஐஆர்எஃப்சி குறைச்சிருக்க ப்ரைஸு நம்ம வாங்கினா நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ட்டு. அண்டு ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் மாதிரி சடன்னாக அந்த பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பண்ணோம். அந்த சமயத்தில் இவங்களும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் as such the company itself is strong fundamentals. ஏன்னா என்பிஏ ஆக போகிறதில்ல. சாவரினுக்கு லெண்டிங் பண்ணும்போது எப்படி வேர் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் எம்பிஏ அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் அந்த ஃபேக்டர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஐஆர்எஃப்சி வில் டூ வெரி வெல் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அதுக்குன்னு டூ ஹை வேல்யூவேஷன்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு இந்த லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் நான் பார்க்கல. அண்டு நான் வேணால் பார்த்துட்டு சொல்கிறேன். நான் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் PE and is very attractive. Price continuously falling and maybe sector problem or KNR construction management issue. KNR வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கிறப்ப இவங்கெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. இந்த மொமெண்ட்டு அதை பற்றி ஒரு இதில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லாம் அந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நான் இந்த லேட்டஸ்ட்டாக இந்த கம்பெனி பற்றி நான் பார்க்கல. அண்டு ஸோ இதோட ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரியல. ஸோ அதனால் என்ன ப்ராப்ளம்ங்கிறத என்னால் கிளியராக சொல்ல முடியல. ஐ வில் பி வித் அ செக்டார் மோஸ்ட்லி எது ரொம்ப ஆக்டிவாக இருக்கோ அந்த மாதிரி செக்டாரில் தான் நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது உண்டு. த மொமெண்ட் இட் கோஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்னு வச்சுக்கோங்களேன், அந்த செக்டாரை பற்றி நான் நிறைய விரும்புகிறது இல்லை.
ஸோ அதுதான் இந்த செக்டாரும் சேர்ந்து. ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் ரிட்டர்ன் கொடுக்கல, 2-3% இயர் அந்த மாதிரி தான் கிடைக்கிது, இல்லாட்டா நெகட்டிவில் தான் போகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து ரொம்ப லோ ப்ரைஸ் இருக்குதுன்னு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே நெகட்டிவ்லேயே இருக்கும் ஃபார் எனி நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்புறம் சடனாக ஒரு நாள் மட்டும் மேலே போகும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஷேர் மார்க்கெட்லையும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஸோ நாட் ஓன்லி தி கம்பெனி மஸ்ட் பி குட், அந்த இதிலும் எல்லா இன்வெஸ்டர்ஸும் அதை அட்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கம்பெனி கேன் டூ வெல். அப்புறம் ஜாஸ் தைமாவா 6962, நான் 2 கொஸ்டின் எடுத்துக்கலாம், அதோட முடிச்சிடலாம். மருத்துடாமா சிமெண்ட் செக்டாரா, மறந்துடாமா சிமெண்ட் செக்டார் வீடியோ போடுங்க சார். ஓகே, பிகாஸ் ஏசிசி பிஇ ஆல் டைம் லோ. சரி, ஓகே, சிமெண்ட் செக்டாரை இது வரைக்கும் நம்ம பேசலை ரீசெண்ட் டைமில். ஏசிசி அண்டு எல்லாம் அம்புஜா அதெல்லாம் சேர்த்து ஒன்று போடலாம் டெஃபினட்டாக. முருகேசன் 9890 சார், ஹவ் அபவுட் டிசிடபிள்யூ ஷேர்? ஓ, இந்த கம்பெனி பற்றி கேள்விப்படுறது உண்டோ இல்லையா, நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணுறதே கிடையாது இந்த கம்பெனியை. சரி, பண்ணுவோம். லாஸ்ட் கொஸ்டின், யுவர் வியூ ஆன் என்எம்டிசி ஷேர் ப்ளீஸ். ஓகே, இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, வினோத் ஜிஏன்னு கேட்டிருக்காரு. முருகேசன் தான் அந்த டிசிடபிள்யூ பற்றி கேட்டிருக்காரு. என்எம்டிசி ஷேர், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணுறதுனால இவங்களும் நல்லா பண்ணுவாங்க, அது சொல்லிடலாம். ஸோ ஏன்னா இவங்க தான் ரா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதனால் பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கும், எரோஷன் இருக்காது ப்ரைஸில். அண்டு அஃப்கோர்ஸ் டாட்டாலாம் இவங்கள நம்புறதில்லை, அவங்களும் கேப்டிவ் மைண்ட் இருக்குது. ஒன்லி இது என்எம்டிசி ஸ்டீல் அண்டு இவங்க ஜேஎஸ்டபிள்யூ அவங்கெல்லாம் அவங்ககிட்ட தான் வாங்குகிறாங்க நிறைய. லாஸ்ட் கொஸ்டின், வை கவர்மெண்ட் இபிசி கம்பெனிஸ் ஃபாலிங்? ஒய் அது படிக்கிறதுக்குள்ள மேலே போயிடுச்சு. ஓகே, I will take that as a last question. View are Anthem Bioscience and Premier Energies. Okay, Anthem Bioscience ஒரு சிடிஎம்ஓ கம்பெனி அண்ட் அவங்களுக்கு வந்து கிரேட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து இந்த ட்ரம்ப் டேரிஃப்லலாம் மாட்டிக்கல. ஸோ சிடிஎம்ஓ கம்பெனிஸ்லாம், ஸோ இவங்களுடைய க்ரோத் வந்து ஸ்டெடியாக இருக்கும், பெட்டராக இருக்கும். ஸோ அந்த பேசிஸில் நான் கூட ரொம்ப டீப்பாக இந்த கம்பெனியை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இதை பற்றி அதோட ப்ராஸ்பெக்ட்ஸும் பெட்டராக இருக்குது. என்கிட்ட வந்து இந்த ஷேரும் இருக்குது, இந்த கம்பெனியோட ஷேரு. ஸோ அதனால் என்னோடய வியூஸ் மேபி பயாஸ்டாக இருக்கலாம். ஸோ அதனால் அண்ட் இந்த கம்பெனி சிடிஎம்ஓ பிஸ்னஸில் இருக்கிறனாலே ஒரு சாஃப்ட் கார்னர் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மித்த கொஸ்டின்லாம் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ். அண்டு இது என்னோடய பர்சனல் வியூ அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். நீங்கள் இந்த ஷேரில் நான் பேசின ஏதாவது ஒரு ஷேரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் வாங்குறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.